இந்த பிரச்சனை இன்னைக்கு முடியும், நாளைக்கு முடியும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தா, வர வர இந்த பிரச்சனை அதிகமாயிட்டு வருதே! இப்ப என்னால இத தாங்கவே முடியல அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஒரு காரியத்த வேதத்திலிருந்து உங்களுக்கு சொல்றேன். நீங்க புரிஞ்சுக்கோங்க. வேதத்துல இப்படி சொல்லப்பட்டிருக்குது. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தம் குடுக்குறாரு. அந்த வாக்குத்தத்தம் இஸ்ரவேல் ஜனங்களோட வாழ்க்கையில நிறைவேறுது. அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் சமீபமான போதுதான் பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்கள ரொம்ப கொடுமைப்படுத்துறான். அதே போலதான் இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் வாக்குத்தத்தங்கள் கொடுத்திருக்கிறாரு. அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும் காலம் சமீபமாகும் போதுதான் நம்மளோட வாழ்க்கையிலும் உபத்திரவம் அதிகமாகுது. அந்த உபத்திரவம் நம்மளை அழிக்கிறதுக்காக இல்ல, வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் சமீபமானதுனால அதை நீங்க தாண்டி வரும்போதுதான் உங்களுக்கு அந்த வாக்குத்தத்த வசனம் உங்க வாழ்க்கையில நிறைவேறும். அதனால அதிகமா உபத்திரவம் வருதேன்னு சொல்லி சோர்ந்து போகாதீங்க. ஒரு காரியத்தை நீங்க யோசிச்சு பாருங்க. வாக்குத்தத்த காரியம் நிறைவேறும் காலம் பக்கத்துல வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கோங்க.